ஆவியாலே நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. திருவேற்றிங்கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இதோ ஆண்டவருடைய அடிமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. திருவேற்றிங்கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. வார்த்தை மனு உருவானார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. திருவேற்றிங்கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவா தேவதை அறிவித்தபடி இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றி வரும் அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆமென். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். பெட்ரில்லா ரொசாரியோ சோஃபியா சங்கீதா குடும்பம் புனித சகாய மாதாவின் பரிந்துரையால் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், திரவியம் மரிய பாப்பா நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஆண்டனி செல்வி தங்களது 49ஆம் ஆண்டு பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இவர்களுடைய நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மரிய ரூபினா குழந்தை நலமை பிறந்தமைக்கு நன்றியாகவும் நற்சுகம் வேண்டியும், அருள் செல்வராஜ் பிறந்த நாள் நன்றியாகவும் தொடர்ந்து இறையாசிர் வேண்டியும் ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த சந்தனமேரி, அருள், மாசில்லா குழந்தைகள் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக இத்திருப்பலிகள் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் மக்களுக்கு நற்செய்தி பணிபுரிய புனித அந்தோணி மரிய கிளாரட் என்னும் ஆயரை வியத்தகு அன்பாலும் பொறுமையாலும் உறுதிப்படுத்தினீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமக்கு உரியவற்றை தேடவும் எங்கள் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்க ஊக்கமுடன் உழைப்பதில் கருத்தாயிருக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சாவுக்கு உள்ளாக்கும் இந்த உடனின்றி என்னை விடுவிப்பவர் யார்? திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 18 தொடங்கி 25 முடிய. சகோதர சகோதரிகளே, என்னுள் அதாவது வலுவுற்ற என் ஊனியல்பு நல்லது எதுவும் குடிக்கொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையை செய்கின்றேன். நான் விரும்பாததை செய்கின்றேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிக்கொண்டிருக்கும் பாவமே செய்கின்றது. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையை செய்ய முடிகின்றது. இத்தகையதொரு செயல்முறைகளை என்னுள் காண்கின்றேன். நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சியடைகின்றேன், ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கின்றேன். என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து போராடுகின்றது. என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகின்றது. அந்தோ இரக்கத்தின் மனிதன் நான். சாவுக்கு உள்ளாக்கும் இந்த உடனின்றி என்னை விடுவிப்பவர் யார்? நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் கடவுள் தாம் விடுவிப்பார். அவருக்கு நன்றி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும், ஏனெனில் உம் கட்டளைகளை மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையே செய்பவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ? நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும், ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். உம் நியமங்களை நான் எந்நாளும் மறவேன், ஏனெனில் அவற்றை கொண்டு என்னை பிழைக்க வைத்தீர். உமக்கே நான் உரிமை, என்னை காத்திருளும், ஏனெனில் உம் நியமங்களையே நான் நாடியுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கு மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் ஆன்மாவோடும் இருப்பாராக. இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி மாட்சி உமக்கே. உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 54 59 முடியும். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள். அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள். அதுவும் நடக்கிறது. வெளி வேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன்? நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்படைப்பார். நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. காடு வாவான்றது என்னது? காடு வாவான்றது வீடு போன்றது. அது மாதிரி புனித பவுல் இன்னைக்கு ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். என்ன சொல்றாரு? கவனிச்சிங்களா? என்ன சொல்றாரு? நானோ நல்லது செய்ய ஆசைப்படுகிறேன், ஆனால் என்னுடைய உள்ளமோ பாவத்தையே செய்து கொண்டிருக்கின்றது. நாம் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றாக இருக்கும், ஆனால் நடக்க வேண்டிய விஷயம் ஒன்றாக இருக்கும். சில நேரங்களில் நாம் வேகமாக செயல்படுகின்றோம், ஆனால் விவேகத்தோடு செயல்படுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அதனால்தான் இயேசு சொல்கின்றார், நீங்கள் ஆட்சியாளரிடம் எதிர்கொண்டு போகும் பொழுது எதற்காக போகிறீர்களோ நீங்கள் சமரசம் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் அங்க போயிட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் நீங்கள் வேகத்தோடு மட்டும் செயல்படாமல் விவேகத்தோடும் செயல்படுங்கள். சில நேரங்களில் நாம் அவசர புத்தியோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அவசரமாக செயல்படுவோம். ஆனால் நாம் எப்பொழுது நிதானமாக செயல்படுகின்றோமோ அந்த காரியம் வெற்றி அடையும். பதறிய காரியம் என்ன ஆயிடும்? சிதறி போகிவிடும். வேகமாக செயல்படுவதனால் அதெல்லாம் சொல்லுவார், நீங்கள் காலத்தை கணக்கிடுகிறீர்கள், ஆனால் இந்த காலத்தை நீங்கள் கணக்கிட மறந்து விட்டீர்கள். இந்த காலம் என்ன காலம்? இறை அரசின் காலத்தை நீங்கள் அறிந்து கொள்ள மறந்து விட்டீர்கள். பாவம் என்னும் சேற்றில் விழுந்து கொண்டேதான் இருக்கிறீர்கள். வேகமாக செயல்படுகிறீர்கள் என்று நினைத்து கொண்டு பாவத்தில் விழுகிறீர்கள். ஆனால் நீங்கள் எப்பொழுது விவேகமாக செயல்படுகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் பாவத்திலிருந்து வெளிவர முடியும். இறை அரசுக்குள், இறை ஆட்சிக்குள் நாம் நுழைய முடியும். இன்றைய ஒரு குறிப்பிட்ட சில நாட்களாகவே நாம் இயேசுவினுடைய இறுதி பயண அறிவுரையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விழிப்பாயிருங்கள், வேகமாக இருங்கள், விவேகமாக இருங்கள் என்று. அனைத்தும் நாம் எதற்காக என்று பார்க்கும் பொழுது, நாம் அனைவருமே இறுதி காலத்தில் யாரை எதிர்கொள்ளவிருக்கின்றோம்? அரசரை எதிர்கொள்ளவிருக்கின்றோம். அரசரை எதிர்கொள்வதற்கு முன் நாம் விவேகத்துடன் செயல்படுகின்றோமா? நம்முடைய இறுதி காலத்தை நெருங்குவதற்கு முன் விவேகமாக செயல்பட்டு நமது பாவங்கள் அனைத்திற்கும் கழுவாய் என்னவென்று கண்டுபிடித்து அதை நிறைவேற்றுகின்றோமா என்று சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். வந்தோம் தந்திடவே தந்தாய் ஏற்றிடுவாய், என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாய் ஏற்றிடுவாய். இறைவாவும் மெல்லினையா வாழ்வு இறந்தம்
சகோதர சகோதரிகளே, என்னோடதும் உங்களோடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமுவந்து அளிக்க அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமதருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்துத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா காணும் புனித அந்தோணி மரிய கிளாரட், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னிக்க கூடியவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது எனது ஆன்மா ஆன்மா நலமடையும். நலமடையும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே.
கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். நான் ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறுவுலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விவேகமுடன் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தாய் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்கையில் சிலுவையிலே மறந்திடாதிருக்கையில் சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி
மத்தியிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்கடம் ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராட்சிய வருக. மரியே வாழ்க. புனித சூசிய பிறை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.